சாட்சியன்ஸ் மனசாட்சியன் மனசாட்சிடா. தொண்டை வரிக வீடியோ போடுறேங்க. கொஞ்சமாவது சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி மக்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து சைரன் படத்தோட ட்ரெய்லர் இது அடுத்த வாரம் வருது. அடுத்த வாரம் February 16 ரிலீஸ் ஆகுது சைரன் படம். ஸோ சைரன் படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்த்துருவோமா? கொண்ட வடிக்குதே, எவன் சூன்யம் வச்சான் தெரியல எனக்கு. சரி ப்ளே. ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ். நிறைய கேஸ் நிறைய ஆம்புலன்ஸ் சேஸ். ஹோம் மூவி மேக்கர்ஸ் 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்தோம்னா பேஷண்ட்டை காப்பாற்றிருக்கலாம். 5 நிமிஷம் நம்ம கையில் தான் இருக்குது. என்ன சொல்கிறார்? இப்போ யாருன்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்தாங்களா, அந்த டாக்டர்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள அட்மிட் பண்ணுறதுக்குள்ளே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாம். இந்த டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைலாக் இப்போ ஸ்டார்டிங்கில் ஆம்புலன்ஸ் சேசிங் சீன் இருக்குது. ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. ஜெயம் ரவி ஒரு ஜெயிலேருந்து ஒரு வேஷ்டி சட்டையோட கதடா செப்பல் போட்டு நம்ம ஜெயம் ரவி அண்ணா வராரு. ருத்ராட்ச வயசான ஜெயம் ரவி தோற்றம். ஃபைட்டு தான் பொழகிறாரு ஜெயிலில். கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்து இதில் ஒரு போலீஸ் அவதாரமாக இருக்கிறாங்க. ஒரு முரட்டுத்தனமான ஒரு போலீஸ் அவதாரத்தில் இருக்கிறாங்க. யோகி பாபண்ண ஃபைட்டு சேசிங் பார்த்தோம். கீர்த்தி சுரேஷ் மேடம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம் அப்படின்றாங்க. போட்டு அடிக்கிறாங்க முரட்டுத்தனமாக. ஐயோ கீர்த்தி மேடம் ஒரு அழகான ஹீரோயினாக பார்த்து இப்போ நாங்கள் டைலாக் சொல்கிறார் அண்ணன். உன் பொண்ணுன்னா உனக்கு அவ்வளோ உயிரா? வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் 2 தேவதைங்க கிடைப்பாங்க. ஒன்று அனுபமா மேடம், செம ஹீரோயின். ஒன்று நமக்காகவே பிறந்தது, இன்னொன்று நமக்கே பிறந்தது. நமக்கே பிறந்தது நோட் பண்ணு. ஸோ அனுபமா மேடம் வந்து இதில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டரில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குழந்தை அதை வச்சு அவங்கள மர்டர் பண்ணிடுறாங்க. ஜிவி அண்ணா மியூசிக்கு. 4 3 2 இவ்வளோ நல்லா நான் இருந்து நீ எப்படா பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஸோ ஜெயம் ரவி சார் வந்து கொலையே பண்ணல சொல்கிறாரு, ஆனால் அவர் தான் எல்லா கொலையும் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி தான் தெரியுது. ஸோ ஒரு செம இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லராக தான் இருக்கும் அந்த படம். ஆம்புலன்ஸ் சும்மோ கார் பறக்குது. ஐயோ கண்ணாடி சமுத்திரகனி சார் அவரும் நினச்சிருக்கிறாரு. அழகம்பெருமாள் சார் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கிறாரு. நீங்கள் என்ன கதை வேணால் எழுதிக்கோங்க அப்படின்றாங்க. நடக்கிறது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம கீர்த்தி மேடம் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு ஜெயம் ரவி சார் கத்துறாரு. ஜெயம் ரவி என்ன ஒரு எமோஷன்ஸ். நான் இந்த கொலை எதுவும் பண்ணலை மேடம், நான் இந்த கொலையும் பண்ணலை. நீ பண்ணியா இல்லையா நான் சொல்கிறேன் அப்படின்னு கீர்த்தி மேடம் சொல்கிறாங்க. விசாரணை கூப்பிட்டு வந்து கொலை பண்ணுறேன். வேண்டா சொன்னது. ஐயோ கீர்த்தி சுரேஷ் மேடம் எமோஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அவனும் உங்களை மாதிரி இல்லை, விசாரணை கூப்பிட்டு வந்து கொலை பண்ண. ஏன்டா சொன்னது? சைரன் 108 கைதியிலே சிறந்த கைதி நீ தான்யா பா. 1 minute. ஸோ February 16 வருது. நம்ம ஆண்டனி பாக்கியராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து மர்டர் க்ரைம் த்ரில்லராக தான் இருக்கும். ஜெயம் ரவி சார் வந்து கொலை பண்ணியிருக்கிறாரு, ஆனால் கொலை பண்ணாத மாதிரி படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனாக தான் இருக்குது இந்த மூவி. Feb 16 வருது. நெக்ஸ்ட் ஃப்ரைடே வேலண்டைன்ஸ் டேலாம் முடிஞ்சு வருது. அப்போ போய்ட்டு இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுவோம். ஸோ நல்லாயிருக்கு. கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்து ஒரு புது அவதாரமாக பார்க்குறோம். இந்த போலீஸ் காஸ்டியூமில் போலீஸ் கெட்டப்பில் நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி சார் வந்து ஒரு
வயசான அப்பா தோட்டம் தான் குடும்பத்தை இழந்தவங்கள பழி வாங்குற மாதிரி சீன்ஸ் இருக்குது. படத்தை பார்த்துட்டு தெரிஞ்சுப்போம். சைரன் ட்ரைலர் சூப்பர்.